இந்த கப்பிள்ஸுக்கு ட்வின்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு பையன் மட்டும் எதிர்பாராத விதமா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறான். இதை மறக்கிறதுக்காக ஹஸ்பண்டோட கிராமத்துல இருக்கிற அவங்களோட பழைய வீட்டுக்கு வராங்க. தன்னோட இன்னொரு பையனை மட்டும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்கள சுத்தி நிறைய வித்தியாசமான விஷயங்களும் அமானுஷமான விஷயங்களும் நடக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. எப்படியாவது இந்த அமானுஷத்துக்கிட்ட இருந்து தன்னோட ஒரு பையனை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இப்ப இவங்க என்னெல்லாம் செய்ய போறாங்க, எப்படி அந்த அமானுஷத்துக்கிட்ட இருந்து தன்னோட இன்னொரு பையனை காப்பாத்துனாங்க அப்படின்றத பயங்கர சுவாரஸ்யமாகவும் கிளைமேக்ஸ்ல ட்விஸ்டோட முடிச்ச படம் தான் 2022ல ரிலீஸ் ஆன தி ட்வின் அப்படிங்கிற ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அழகான சோளக்காடை தான் காமிக்கிறாங்க. கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க அம்மா தன்னோட பையன் கிட்ட இது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பயங்கரமான ஒரு சவுண்டு கேக்குது. அப்படியே கட் பண்ணிட்டு காமிக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட். அந்த கார் ஆக்சிடென்ட்ல இவங்களோட பையன் வந்து இறந்துடுறான். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேரு ரேச்சல். இவங்க ஹஸ்பண்டோட பேரு ஆந்தோனி. இவங்களுக்கு ஆக்சுவலா ட்வின்ஸ் இருந்திருக்கும், ரெண்டுமே பசங்க. அதுல ஒரு பையனை தான் இப்ப இவங்க வந்து இழந்திருக்காங்க. இந்த பையனோட பேரு எலியட். ஒரு பையனோட பேரு நேத்தன். அவன் இறந்ததை இவங்களால ஏத்துக்கவே முடியல. நாமளே இப்படி டிஸ்டர்பா இருந்தோம்னா அவனை யாரு தேத்துறது? சரி, கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்க இருக்க வேண்டாம், என்னோட கிராமத்துல இருக்கிற நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்லாந்து பார்டர்ல இவங்களோட கிராமம் வந்து இருக்கும். அந்த இடத்துக்கு தான் வந்து போறாங்க. அந்த இடத்தோட மொத்த பாப்புலேஷனே ஒரு 50-60 பேர் தான் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கும் இவங்க வந்து வந்துடுறாங்க. இந்த வீடு வந்து ஏலியட்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வீடு கொஞ்சம் சின்னதா இருந்திருக்கும். இது எவ்வளவு பெரிய வீடா இருக்கு, அழகா இருக்கு, நான் போயிட்டு சுத்தி பாக்குறேன் அப்படின்னு வந்து அவன் வந்து போறான். நீ வந்து வேற எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. அவன் விளையாட போனதுக்கு அப்புறமா நிச்சயமா இந்த இடம் நமக்கு ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தோனி வந்து ரேச்சல் கிட்ட சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னாச்சும் ஏதாச்சும்னு இவங்க பதறி போய் ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ஏலியட் வந்து கீழே விழுந்துடுறான். ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தமா அதுல இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நான் உன்னை என் கண்ணு முன்னாடி தானே இருக்க சொன்னேன், எதுக்காக இந்த மாதிரி இவ்வளவு தூரத்துக்கு நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமா பதறி போயிருக்காங்க. ஏன்னா தனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு பையன் தான், அவனை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பேசினதுக்கு அப்புறம் இந்த வீட்டை வந்து இவங்க சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மேல வந்து ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் வந்து தனிமையா இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ரூம்ல ஒரு சின்ன கபோர்டும் இருக்கு. அது ஓபன் பண்ணா பெருசா லென்த்தா போயிட்டு இருக்கு. வெளியில கரெக்டா எலியட்டும் வந்துடுறான். அம்மா எனக்கு இந்த ரூம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இந்த ரூமே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். சரி, இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்பதான் வெளியில வந்து பாக்குறாங்க தன்னோட ஹஸ்பண்ட் அந்த ஊர் மக்கள் யாரோ 2 பேர் கிட்ட பேசிட்டு இருக்கிறது. நம்மளும் போய் அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வர்றதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிடுறாங்க. என்ன அதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு இவங்க கேட்கும் போது ஆந்தோனி வந்து எப்படியும் நம்ம ஒரு வெல்கம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவோம், அதுல நீ எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. ஓகேன்னு இவங்களும் விட்டுறாங்க. இப்போ நைட் ஆகுது. உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கீழே தான் அம்மா இருப்பேன், நீ வந்து அம்மானு கூப்பிட்டு நான் உடனே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவனோ உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கவே இல்லை, இது வரைக்கும் அப்பா வந்து என்கிட்ட பேசவே இல்லைம்மா, அவருக்கு வந்து நேத்தனை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மாவுக்கு எப்படி வந்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவனோட ஞாபகத்துல இருந்து வெளியில வரதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம் அப்படின்னு. ரேச்சல் வந்து இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னடா ஒளிச்சு வச்சிருக்கேன்னு பாக்குறாங்க. அதை பார்த்தா நேத்தனோட ஒரு கேம். அவன் வந்து அதை எப்பயுமே விளையாடிக்கிட்டே இருப்பான். இது எப்படி நீ எடுத்துட்டு வந்த? சரி ஓகே அம்மா, அதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்கும்போது, சரி ஓகே இப்போ நீ விளையாட வேணாம், படுத்து தூங்கு, உனக்கு எதுனாலும் என்ன கூப்பிடு, நீ நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழே போறாங்க. ஆந்தனி கிட்ட போனதுமே இதை பத்தி வந்து பேசுறாங்க. அவன் வந்து நம்ம நேத்தனை ரொம்பவே வந்து மிஸ் பண்றான், அதனால பக்கத்துல ஒரு கட்டில் போட சொல்றான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இதை பாரு, இதெல்லாம் நம்ம மறக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோமே, திருப்பி திருப்பி அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கக்கூடாது, அவன் கேட்கறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க வந்து கோவப்படுறாங்க. தன்னோட ஒரே ஒரு பையனுக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுத்து தூங்குறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கருப்பு கலர்ல யாரோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஏதோ சடங்கு பண்றது மாதிரி இவங்களுக்கு தெரியுது. என்னன்னு பார்த்தா அது ரேச்சல் தான். தன்னோட பையனை வந்து புதைக்கிறதுக்கு முன்னாடி நான் கடைசியா ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் இவங்களுக்கு டெய்லி தூங்கும் போது கனவு வந்துட்டு இருக்கும். அதே போலதான் இதுவும் ஒரு கனவு. இப்ப காலையில எந்திரிச்சதுமே இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம நேத்தன் ஞாபகமா இந்த இடத்துல அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலுவையை நட்டுட்டு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இவங்களை வந்து எடுத்துட்டு வர சொல்றாரு. ஏலியட் என்ன பண்றான்னா, அவன் கிட்ட ஒரு பசல் கேம் இருக்கும்ல நேத்தனோடது, அதையும் எடுத்துட்டு வந்து புதைக்கிறதுக்கு கொடுக்குறான். எவ்வளவு ஸ்வீட்டா கொடுக்குறான் பாருங்க. இப்ப எல்லாத்தையும் புதைச்சிடுறாங்க. நேத்தனோட ஞாபகமா இவனோட எலியட்டோட ரூம்ல இன்னொரு பெட்டு போட்டு அவனோட போட்டோவையும் அங்க மாட்டி வச்சிருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட ஒரு சின்ன படகு இருக்கும், இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் அதுக்கப்புறம் எலியட்டையும் கூட்டிக்கிட்டு போறாரு. அப்படி போறப்ப ஒரு சின்ன குகை இருக்கு. இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி இருந்த பழங்குடியினர் மக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு கை அச்சம் இருக்கு. இந்த கை அச்சுல நம்ம என்ன வச்சு வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல எலியட் வந்து அந்த கையோட கையை வச்சு ஒரு விஷ் வந்து நினைச்சுக்கிறான்.
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து எப்பயும் ரெகுலரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மேல வந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவன் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். யார் கூடயோ பேசிக்கிட்டே விளையாடிட்டு இருக்கிற மாதிரி வேற இருக்கு. உங்க அம்மா வந்துட்டு எலியட் யார் கூட பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. அம்மா இது இதுக்கப்புறம் என்னோட டைம், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை போட்டிக்கிட்டு திருப்பி விளையாட ஆரம்பிக்கிறான். அவங்க பெருசா அதை கண்டுக்கல. இப்போ வந்து வெல்கம் பார்ட்டி வந்து இவங்க வந்து நடக்க போகுது. இந்த ஊர்ல இருக்கிற அந்த 50-60 பேரும் இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா மக்களுமே கொஞ்சம் வியாடா தான் இருக்காங்க. இவங்க கிட்ட யாருமே வந்து நல்லா பேசியோ பழகியோ வந்து பண்ணவே இல்லை. எல்லாரும் அப்படியே வியடா இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது இவங்க எல்லாத்துக்குமே ஸ்பானிஷ் தான் வேற தெரியும். அவங்க கிட்ட யாரும் பேசவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆந்தோனி வந்து அந்த இடத்தோட டாக்டர் வந்து கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சின்ன வயசுல இருந்தே இவர் தான் எங்க டவுனோட டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவராவது பேசுவாருன்னு பார்த்தா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அடைச்சா என்னடா இது எல்லாரும் இப்படி இருக்காங்களேன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல ஹெலன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வாலண்டியரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் உமன், அதனால இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஸோ நம்ம ஹீரோயின் கிட்டே இவங்க பேசி பழகுறாங்க. கொஞ்சம் தொணன்னு பேசுற ஆள் தான் வேற. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாரு அப்படியே மூஞ்சியை கூன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட காசி பேசிட்டு இருக்காங்க. சரி வாயா நம்ம சும்மா வெளியில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இவங்களை கூட்டிட்டு போறாங்க. அப்ப ரேச்சலோட கையை திடீர்னு பிடிச்சிட்டு உன்னோட பையன் வந்து ஏதோ ஒரு விஷ் கேட்டிருக்கான், அது வந்து நடந்துருச்சு, அது வந்து அப்படின்னு இவங்க பயங்கரமா அதை பத்தி சொல்ல வரும்போது இவங்களுக்கு பின்னாடி இவங்களோட ஹஸ்பண்டும் அந்த ஊர் மக்களும் வந்துடுறாங்க. சரி நான் வந்து இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புறேன், நீ வேணும்னா என்ன இந்த அட்ரஸ்ல வந்து பாருன்னு சொல்லிட்டு இவங்களோட அட்ரஸை கொடுத்துட்டு போறாங்க. ஆந்தனி கூப்பிட்டாரே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இந்த ஊர் மக்கள் எதையோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஊர் வழக்கப்படி கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி சில சடங்கு இதெல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. அதை பத்தி தான் இப்போ வந்து ரேச்சல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அங்க வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கு. இதுல 2 பக்கமும் ஆப்போசிட் சைட்ல கணவனும் மனைவியும் நின்றுகிட்டு ஊஞ்சல் ஆடணும். நம்ம 2 பேரும் இப்ப வந்து இதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தனி சொல்லும்போது இல்ல நம்ம 2 பேரும் வேணாம், நான் வேணா எலிட் கூட பண்றேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஆனா இதை நம்ம 2 பேரும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கம்பல் பண்ணி அவளை கூட்டிட்டு போறாரு. இவங்க அந்த ஊஞ்சல் ஏறி ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாலும் எலிட் மேலே தான் இவங்களோட கண்ணு இருக்கு. திடீர்னு அவன் வந்து காணாம போயிடுறான். அதனால எலிட் கிட்ட என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க சொல்றது யாரும் கவனிக்கல. அதனால அந்த இடத்துல அவங்க வந்து மயங்கிடுறாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பார்க்கும்போது ஏலிட்டை கூட்டிட்டு முதல்ல இங்கிருந்து நம்ம இந்த போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. ஏலிட் மேல ஃபுல்லாவே ஒரே மண்ணா இருக்கு. அவங்கள பெட்ல கொண்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் அம்மா என்னோட பெட்ல படுக்க வைங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். உன் பெட்ல தானடா படுக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போறாங்க. தூங்க வச்சுட்டு இவங்க ரூமுக்கு வந்ததுமே ஆந்தனி கிட்ட பயங்கரமா வந்து சண்டை போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், அவன் நமக்குன்னு இருக்கிற ஒரே பையன் தான், அவனை நம்ம பத்திரமா பாத்துக்கணும், இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெலனையும் மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க சொன்ன விஷயத்தையும் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. யார் அந்த ஹெலனா? ஐயோ அந்த பொம்பளை நீ நம்பாத, அது ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொம்பளை, அந்த பொம்பளை அதனாலதான் யாருமே சேர்த்துக்க மாட்டோம், யாரும் அவங்க கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு இவரு சொல்லிட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் ஓகே, நீங்க ஏலிட் கிட்ட பேசக்கூட மாட்டீங்க, அவன் அதை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றான் தெரியுமா அப்படின்னு இவங்க சொல்லும்போது, ஆனா நேத்து இழந்த சோகத்துல இருந்து நான் இன்னும் வெளியிலே வரல, எப்படி நான் அவன் கிட்ட போயிட்டு பேசுறது, எனக்கு அது வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா நீங்க பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, சரி ஓகே நான் ட்ரை பண்றேன், நீ இப்ப தூங்கு அப்படின்னு இவளை தூங்க வைக்கிறாங்க. கட் பண்ணி இப்ப நம்ம ஏலியட் தூங்கிட்டு இருக்கிற ரூமை தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்து நேத்தனோட பெட்ல வந்து படுக்கிறான் பாருங்க, அவ்வளவுதான், அப்படியே அள்ளு விழுது. இப்ப மறுநாள் காலையில விடிஞ்சதுமே அப்பா அதாவது ஆந்தனி வந்து அந்த நேத்தனோட போட்டோவை பார்த்து தான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஏலியட் கார் ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் இறந்து போன மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கான். பார்த்ததுமே ரேச்சலுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா டிராயிங் இது, இப்பெல்லாம் நீ வரையக்கூடாது, எதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா திட்டுறாங்க. சரிம்மா நான் இதுக்கப்புறம் வரைய மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்ப எப்பயும் போல ரேச்சலுக்கு ஒரு கனவு வரும்ல, அதே மாதிரி இந்த தடவையும் வருது. நைட் எந்திரிச்சு சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. அப்ப வெளியில பாக்குறாங்க ஏலியட் மாதிரி நின்றுட்டு இருக்கிறான் ஒரு பையன். இது யாரு, ஏலியட் தானா, இந்த இடத்துல வெளியில என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி வந்து பாக்குறதுக்காக வராங்க. அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அம்மா என்ன ஏமா இதே இடத்துல விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் கனவு தான் அப்படின்னு அவங்க எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு ஏலியட்டை பார்க்கலான்னு போகும்போது தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா அவன் நேத்தனோட பெட்ல படுத்துட்டு இருக்கிறான். இது எப்படிரா இங்க எப்படிரா வந்த, உன்னோட பெட்ல படுன்னு படுக்க வைக்கிறாங்க. மறுநாள் காலைல விடிஞ்சதுமே இதை பத்தி ஆந்தனி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இவரே கொஞ்சம் மூட் அவுட்ல தான் இருப்பாரு. நானும் தான் அந்த கஷ்டத்துல இருக்கேன், அதனால இதுக்கு மேல இதை வந்து என்கிட்ட திணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோவப்பட்டுறாரு. இவரும் வந்து பயங்கரமான ஃபீலிங்ஸ்ல தான் இருப்பாரு போல. ரொம்பவே ஃபீலிங்ஸோட தன்னோட ஒய்ஃப் ரேச்சலை வந்து பாக்குறாரு. இதுக்கு மேல இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நீ நேத்தனோட திங்ஸ் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அவங்க பேக் பண்றாங்க. அம்மா இதெல்லாம் என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னடா இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பயங்கரமா குழம்பி போயிடுறாங்க. இவங்களை கூட்டிட்டு போயிட்டு நம்ம டவுன் டாக்டர் கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தனி ரேச்சலை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ
இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத பாருங்க, முதல்ல நீங்க இதுல இருந்து வெளியில வரணும். அப்படின்னா தான் உங்களோட பையனுக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட்டா இருக்க முடியும். நீங்களே இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்க்குற ஒவ்வொரு நொடியும் அவனுக்கும் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. தன்னோட பையனுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை சால்வ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா எனக்கு என்னமோ பிரச்சனை இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்பட்டு வெளில கிளம்பிடுறாங்க. இங்க இருந்து அவங்க வெளியில போறப்ப கூட அங்க இருந்த 2-3 பேர் இவங்களை வினோதமா தான் பாக்குறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஹெலனை போயிட்டு பார்க்கலாம், அவங்க வந்து பார்க்க சொன்னாங்கல்ல அப்படின்னா அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு ஹெலனை பார்க்கறதுக்காக ரேச்சல் வராங்க. இப்பயாவது நீ வந்தியே, நீ இதுக்கு மேல வந்த அப்படின்னா இன்னும் அது லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கும்போது, இந்த ஊரே இப்படிதான் ஒரு வினோதமான ஊரு, என்னோட கணவரும் நானும் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், அப்ப அவருக்கு வந்து பேய் பிடிச்சிருந்தது, அதை ஓட்டுறதுக்காக சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் கிட்ட போனோம், அவங்க சடங்கு அது இதுன்னு பண்றேன்னு என்னோட வீட்டுக்கார கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, என்னோட பையனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ரேச்சல் கேட்கும் போதுதான் நிச்சயமா சம்மந்தம் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரு மோசமானவங்க தான், இவங்க வந்து சாத்தானுக்கு தான் எப்பயுமே பூஜை பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த சாத்தான் கிட்ட தான் உன்னோட பையனும் தன்னோட இன்னொரு பையன், அதாவது கூட பிறந்த உடன்பிறப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் கேட்டிருந்திருக்கான். அந்த வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு. அதுக்கான பரிசு என்ன அப்படின்னா உன்னோட பையனோட உயிர் பலி தான். அதாவது இப்ப நேதன் வந்து வந்துட்டான், ஏலியட் வந்து சாக போறான் அப்படின்னு சொன்னதுமே, அடைச்ச உங்ககிட்ட வந்தா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு பார்த்தா நீங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா கோவப்பட்டு. அவங்க போனதுக்கு அப்புறமா ஹெலனோட வீட்டுல என்னோ வினோதமான சவுண்டு கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போய் பாக்குறான். அதை பார்த்துட்டு வந்து அவ ஷாக் ஆகுறா. இதை ஃபர்ஸ்ட் உடனே ரேச்சல் கிட்ட காமிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் வீட்டுக்கு தான் வரா. நான் சொன்னதை நீ நம்பினில, எனக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ வந்து கொடுக்குறா. ஆக்சுவலா இது நானும் என்னோட ஹஸ்பண்டும் அந்த சர்ச்சுக்கு போனப்போ போட்டோ எடுத்துக்கிட்டது. அதுல என்னோட ஹஸ்பண்டோட ஃபேஸை பாரு எப்படி இருக்குன்னு. அந்த காலத்துல இந்த மாதிரி எடிட்டிங் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உனக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும், ஸோ இதை பத்தி நீ வந்து புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. இப்போ நான் என்னதான் பண்றது அப்படின்னு வந்து கேட்கும்போது தான் நீ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சில விஷயங்களை ஹெலன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரேச்சலுக்கும் ஏலியட் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கும், அதனால அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளியில கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கேமரா மாதிரி இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி இப்போ நம்ம ஜாலியாக விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிற ஊஞ்சல்லாம் அவனை உட்கார வச்சு சந்தோஷமா ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க. சரி நான் அவனை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அம்மா ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமா கோவப்படுறான். ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட அவனை விளையாட வரல அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிடுறான். சரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஃபிலிம் ஆக்குறதுக்காக வந்து கடையில் சிட்டியில் இருக்கிற ஒரு கடையில் வந்து கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஏலியட் கிட்ட அவங்க வந்து கோவப்படுறாங்க. இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்றாங்க. ஏன்னா அவனோட கையெல்லாம் மண்ணா வேற இருக்கு. என்னன்னு எடுத்து பார்க்கும்போது அந்த பசில், அந்த கேமை திருப்பி அவன் வந்து எடுத்து வச்சிருக்கான். இது எப்படி திருப்பி நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இதை எடுத்துட்டு வந்து நெருப்புல போட்டுறாங்க. ரொம்பவே டிசப்பாயிண்டா இருக்காங்க. இது எல்லா பிரச்சனையும் நம்மளோட பையன் நேத்தன் இறந்து போனதுனால தான், அவன் உயிரோடு இருந்திருந்தானா இதெல்லாம் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்ப ஆந்தனி தான் இவங்களை வந்து சமாதானப்படுத்துறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தூங்க வைக்கிறாரு. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முழிச்சு பார்த்தா இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஏலியட் நின்றுட்டு இருக்கிறான். அம்மா நேத்தன் உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறான். எப்படி இருக்கும் இவங்களுக்கு அல்லு விடுது. ஐயோ என்னடா இந்த பைபிள் இப்படி சொல்லுது, ஆந்தனி எழுப்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இல்ல அப்பாலாம் வேண்டாமா, நீங்க மட்டும் வந்து பாருங்க, உங்களை தான் அவன் பார்க்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து முன்னாடி போறான். என்னடா இப்படி சொல்றான், சரி போய் என்னதான் இருக்கு நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க அம்மா போறாங்க. பார்த்தா ஒரு இருட்டான ரூம்ல ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கான். அது ஒரு கண்ணாடி இருக்கு, இந்த கண்ணாடி வழியா நீங்க நேத்தனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து யோசிக்கிறாங்க, என்னடா சொல்றான், நம்ம அவன் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான், நீங்க சீக்கிரம் அவனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியை வந்து இவங்க கையில கொடுத்து பார்க்க சொல்றான். இவனோட கையில ஒரே ஒரு கேண்டில் இருக்கும். அப்படி அவங்க அம்மா வந்து தெரியுதான்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த பைபிள கேண்டில ஊதி அமைச்சு விட்டுரும் பாருங்க. அப்படியே வந்து பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவ கையை கருப்பு கலர்ல ஏதோ ஒரு உருவம் பிடிக்குது, கண்ணாடி கீழே போட்டு உடச்சிடுறா. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யாரோ வந்து லைட்டு போடுறாங்க. யாரான்னு பார்த்தா ஆந்தனி தான். இவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப இந்த ஆந்தனியும் வந்து வினோதமா பேச ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே கூடிய சீக்கிரத்துல சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அங்க சுத்தி வந்து அந்த ஊர் மக்களும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து வினோதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவளை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, இவளை வந்து படுக்க வச்சு ஒரு ஊசியும் வந்து போடுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இந்த சீன் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. என்னதான் சொல்ல வரீங்கன்னா ஆந்தனி தான் அதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப மறுநாள் காலையில விரியுது. முழிச்சு பார்த்தா இவங்க வந்து எப்பயும் போல நார்மலா தான் இருக்காங்க. அப்படின்னா இது எல்லாமே கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா கீழே இறங்கி வராங்க. இவங்க எல்லாரும் நார்மலா வந்து இருக்காங்க. நம்ம ஆந்தனி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருக்கிறான். இவனும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பதான் இவங்க டஸ்ட்பினை பார்க்கும்போது அந்த கண்ணாடி பீசஸ் வந்து கிடக்கு. அப்படின்னா இங்க நடந்தது எல்லாமே உண்மைதான், இவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் ரேச்சல் வந்து தெரிஞ்சுக்கிறா. இப்ப அன்னைக்கு வந்து அந்த சிட்டியில அந்த போட்டோஸ் கொடுத்துருப்பால, அதை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பயங்கரமா ஷாக் ஆகுறா.
ஏன்னா அந்த போட்டோஸ்ல அவன் பையனே இல்லவே இல்லை, எல்லாமே வெறுமன ஊஞ்சல் மட்டும்தான் இருக்கு. இது எப்படா பாசிபிள்னு அவ பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில இருந்து எலியட் வர, நான் போட்டோஸ் பார்க்கலாமாமா அப்படின்னு கேட்கறான். இல்ல இல்ல இந்த போட்டோஸ் கொஞ்சம் சரியில்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இங்கிருந்து கிளம்பி நேரா வந்து ஹெலனை பார்க்கறதுக்காக தான் அவ போறா. அங்க போயிட்டு இது மாதிரி போட்டோஸ் வந்து ஷேக்கா இருக்கும், இல்லைன்னா பிளர்ரா இருக்கும். ஆனா இந்த போட்டோஸை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து காமிக்கிறா. இதை பார்த்து இவங்களும் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இதுல எதுலயுமே வந்து உன்னோட பையனே இல்லையே, அப்படின்னா நான் நினைச்சதை விட இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல, இதை நம்ம சீக்கிரமா வந்து சரி பண்ணி ஆகணும், இப்படியே விட்டா இது சரிப்பட்டு வராது, உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி ரேச்சலோட வீட்டுக்கு தான் இப்ப வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஆந்தனி வந்து இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாக்குறா. இல்ல அப்படின்னதுமே சரி ஓகே வீட்டுல யாரும் இல்லை, இப்ப தன்னோட பையனை போய் பார்க்கலாம் அப்படின்னு எலியட்டோட ரூமுக்கு இவங்களை கூட்டிட்டு போய் இவன் தான் என்னோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்றா. அவனும் வந்து பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்ததுமே ஹெலன் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படி ஷாக் ஆகி ஏதோ ஒன்று சொல்ல வரலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு மறுபடியும் ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரையுமே தனித்தனியா வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. என்னதான் நடக்குது, டேய் விடுங்கடா எங்களை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாரும் விடுற மாதிரி இல்லை. இவங்க 2 பேரையும் தனித்தனியா பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இதுவும் கனவா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைச்சு பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு மட்டும் ஏஞ்சல் மாதிரி அழகா வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒரு சடங்கு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுவும் ஒரு ஆத்தங்கரை பக்கத்துல. ஊர் மக்களா தானே இருக்காங்க. இப்ப ஒருத்த மட்டும் ஹுடியை வந்து எடுக்கிறான். அது வேற யாரும் கிடையாது, இவளோட ஹஸ்பண்ட் ஆந்தனி தான். இதை பார்த்ததுமே அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்றது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கோவப்படுறா. ஆக்சுவலா இவங்களுக்கு ஆப்போசிட்லே எலியட்டையும் வந்து ஒரு பாக்ஸ்ல கட்டி வச்சிருக்காங்க. எலியட்டை வந்து இப்ப நரபலி கொடுத்து அது மூலியமா நேத்தனை நம்ம திருப்பி வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சடங்கு பண்றாங்க. அதுலயும் நம்ம ஆந்தனி தான் அந்த பையனை வந்து கழுத்தை வெட்டி அந்த ரத்தத்தை ஒரு கொட்டாந்து குச்சியில வந்து பிடிச்சிட்டு வந்து அதை வந்து இவங்களுக்கே கொடுக்குறாங்க, ரேச்சலுக்கே குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதை குடிச்சதுமே இவங்க வந்து அப்படியே பிரெக்னென்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களோட வயிறு பெருசாயிட்டு இருக்கு. உடனே அவங்களை தூக்கி தண்ணியில போட்டுறாங்க. இதெல்லாம் நடந்து மறுநாள் காலையில அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாமே நார்மலா இருக்கு. இது எதுவும் சரியில்லை, இதெல்லாம் கனவா என்னன்னு புரியாம இவங்க குழம்பி போயிருக்காங்க. ரூம் கதவை வந்து திறக்கலான்னு பார்த்தா லாக் ஆயிருக்கு. அப்படின்னா இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கஷ்டப்பட்டு எப்படியோ திறந்துடுறாங்க. வெளியில பார்க்கும்போது கீழே வந்து நம்ம ஆந்தனி ஊர் மக்கள் 2 பேர் கூட வந்து பேசிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் இதுக்காக தானே இவ்வளவு நாள் காத்திருந்தேன், நீ இதை செய்ய தயங்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இவரு தான். முதல்ல இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும், நம்மளோட பையனையும் போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஏலிட்டு போயிட்டு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அம்மா அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவனும் வந்து அழுதுட்டு இருக்கிறான். சத்தம் போடாத, நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை மட்டும் போட்டுட்டு பின்னாடி வழியா இவங்க 2 பேரும் வந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அங்கிருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுறத ஆந்தனி வந்து பாத்துறான். ரேச்சல் நில்லு, இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே துரத்திட்டு வரான். ஆனா இவ வந்து நிக்கிற மாதிரி இல்ல. 2 பேரும் வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஈலியட்டை வந்து இவ மிஸ் பண்ணிடுறா. எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாத்துட்டு இருக்கும் போது சடனா இவளை சுத்தி ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சரௌண்ட் பண்ணிடுறாங்க. இவனு வந்து லாக் பண்ணிடுறான். ரேச்சல் இங்க பாரு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். என்னோட பையனை நீ என்ன பண்ண அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துலதான் ஏலியட் வந்து நின்றுட்டு இருக்கிறான். அப்பா அம்மா ஒழுங்கா விட்டுருங்க, எதுவும் செய்யாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு மேல இவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்து அவனை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கிறான். இன்னும் ஒரு போடு போட்டிருந்தா அவன் வந்து செத்துருப்பான். போட்டு என்னை கொல்லு, அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல பார்த்தா ஏலியட் நின்றுட்டு இருக்கான். நமக்கு நம்ம பையன் தான் முக்கியம் அப்படின்னு வந்து கிட்ட போனதுக்கு அப்புறமே ஒரு விஷயத்த சொல்றான். ரேச்சல் நம்மளோட ஒரே பையனான நேத்தன் இறந்து போயிட்டான், அவன் வந்து இப்ப கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த வந்து சொல்றான். இந்த இடத்துலதான் நமக்கு உண்மையே புரிய வருது. ஆக்சுவலா இவங்களுக்கு ட்வின்ஸ் எல்லாம் கிடையாது போல, இவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கும்னா இவர் நல்லா வந்து குடிச்சிருப்பாரு. அதனால இவங்க தான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த கார் ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பையனான நேத்தன் வந்து இறந்து போயிடுறான். இவங்க அதுக்கப்புறமா தனக்கு ட்வின்ஸ் தான் இருந்ததாகவும் அதுல ஒரு பையன் தான் இறந்துட்டாங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மா அவர் சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு ஏலியட் வேற ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். இவங்க வந்து மன ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சரியாயிருவாங்க அப்படின்னு பார்த்தா கையில ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு நேத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ந்துகிட்டே போச்சு. நிக்கிற மாதிரி தெரியல. சரி எப்படியோ இவங்க வந்து கொஞ்சம் மன அமைதியா இருக்காங்களா, அது வரைக்கும் நமக்கு போதும்னு இவர் விட்டுட்டு இருந்தாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவர் நடந்துக்கிறத பார்த்துட்டு இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவளை ஒழுங்கா வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போடுங்கன்னு. அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து இவளை பிடிச்சிட்டு போய் இவளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இதுக்கப்புறமும் இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட ஊருக்கே நம்ம வந்து கிராமத்துக்கு போயிடலாம், அங்க இருக்கிற வீட்டுல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம், இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து சமாதானப்படுத்தி ஊருக்கு வந்து கூட்டிட்டு வரதுக்கு ஒத்துக்க வைப்பாரு.
நீ இங்கே வந்தும் அதே மாதிரி தான் இருந்த. ஏலியட் வந்து உன் கூட இருக்கிற மாதிரி நீ வந்து நினைச்சிட்டு இருந்த. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது இவங்க வந்து கீழே விழுந்துட்டு தான் நினைச்சு தன்னோட பையனை போய் பார்க்க போயிருப்பாங்களா, அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. டெய்லி தான் பையன் இருக்கிறதா நினைச்சு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சுதான் இவர் ரொம்பவே டிஸ்டர்பா இருந்திருப்பாரு. தன்னோட பையன் இங்கே தான் இருக்கிறதாகவும் அந்த மண்ணுக்குள்ள புதைச்ச அந்த பசில் கேமை இவங்களே எடுத்துட்டு வரது, கண்ணாடியை உடைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லயும் தன்னோட பையன் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்களோட பண்ணிட்டு இருந்தது எல்லாமே, இவ்வளவு நாள் நடந்தது எல்லாமே இவங்களோட கற்பனை தான். இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அது வேற எதுக்காகவும் கிடையாது, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான். இது எல்லாத்தையும் இவங்களுக்கு கேட்டு இவங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், உன் பக்கத்துல இப்ப ஏலியட் வந்து கிடையாது, நீ ஏலியட் இல்ல அப்படின்னு மனசார நினைச்சு நீ திரும்பி பாரு அப்படின்னு பார்க்கும்போது அங்க பார்த்தா அவன் வந்து இருக்க மாட்டான். ஆனா தூரத்துல வந்து அம்மா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களோட மனசு கேட்க மாட்டேங்குது. தன்னோட பையன் போயிட்டு இருக்கான்னு ஒரு பக்கம் இந்த நம்பர் தான் வேணாமான்னு தெரியாம அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அடைச்ச இவளை என்னதான் பண்றதுன்னு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரு நெல் குடோன் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இவனோட பையன் வந்து மேல போய் உட்காந்துருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணா, அம்மா இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பார்த்துட்டு இருக்கா. இவளை வர வழி இல்லை, இவளோட போக்கிலே போய் தான் இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த நெல் குடோனுக்கு போறான். ரேச்சல் மேலே ஏறி போய் ஏலியட்டை வந்து பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஆந்தனியும் பின்னாடியே வந்து ஏறி வந்துட்டான். இதை பாரு ரேச்சல், உன் கூட இருக்கிறது உண்மையான நேத்தனோ இல்ல பையனோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க திரும்பி பாக்குறாங்க. அப்பயும் தன்னோட பையனை காணோம். இதுதான் நிஜம். இவங்க வந்து கத்தி சொல்லும் போது மட்டும்தான் அவ வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறா. மற்ற நேரத்துல அவ வந்து இதே மாதிரி தான் இருக்கா. இப்ப கீழே பார்க்கும்போது கீழே வந்து நின்றுட்டு இருக்கிறான் இவன். நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணா, நீ அங்கிருந்து நவுந்து நெல்லு, மேல ஏதாவது பொருள் விழுந்துற போது அம்மா கீழே வர அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து இதைதான் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே போனா சரி வராது, இதை உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும், அந்த பொய்யான நேத்தனை நம்ம கொண்டுலான்னு சொல்லிட்டு அந்த லிவரை ஆன் பண்றான். அதனால நெல் எல்லாமே நிறைய கீழே விழுந்து அந்த இடத்துல அவன் வந்து இறந்து போறான். இதை பார்த்து ரேச்சல் கோவப்பட்டு தன்னோட கணவரை கீழே தள்ளி விட்டுறா. கீழே தள்ளி விட்டதுமே அவன் வந்து அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். ஆனா அவனை பத்தி எதுவும் கண்டுக்காம அந்த நெல்லுக்குள்ள போயிட்டு அவ தேடிட்டு இருக்கிறா தன்னோட பையனை, இதுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் பாக்குறான் அங்க வந்து யாருமே இல்லை அப்படின்னு. இவளுக்குன்னு ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு, ஆந்தனி. அவரும் இப்ப இறந்து போயிட்டாரு. இப்ப எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு ஃபியூனரல் எல்லாம் முடிச்சுட்டு இவன் வந்து கார்ல ஏறா. ஏன்னா இவ உள்ள வந்து ஆந்தனியும் இருக்காரு. இதுக்கப்புறம் ஒன்னும் உனக்கு கவலை இல்லை, நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரி என்ன பசங்களா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி இவர் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. பார்த்தா இவங்களுக்கு வந்து அந்த ட்வின்ஸ் இருக்கும்ல, அந்த ரெண்டு ட்வின்ஸ், அந்த ரெண்டு பசங்களுமே இங்க தான் வந்து உட்காந்துருக்காங்க. இவ்வளவு நாளா இவ வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருந்தால, இப்ப இதுக்கப்புறமா தன்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் ட்வின்ஸ்னு எல்லாரையுமே இவ வந்து கற்பனை பண்ணி இந்த மனநோயால தான் வந்து வாழ ஆரம்பிக்கிறா. இவ்வளோ பெரிய மனநோயோட தான் இவன் வந்து வாழ ஆரம்பிக்கிறா. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. பயங்கர ட்விஸ்டோட இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிச்சிருந்தாங்கல்ல. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.